வணக்கம் தலைமையிலே. உலகம் முழுவதற்கும் உலகம் உள்ள மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக நமது பாரத தேசம் வந்திருக்கிறது. பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த பெருமைக்கு நீங்கள் தான் சொந்தக்காரர்கள். ஒரு பெருமையான விஷயம் பாரத தேசம் இங்கே யாரும் பேசுறதில்ல. அதே தலைகீழ ஏதோ ஒரு தப்பு இருந்தால் அத்தனை பேரும் பேசுகிறாங்க. ஏனே புரியுறதில்லை. உலகத்திற்கு வழிகாட்டின்னு சொல்லி நம்ம இந்தியாவை எல்லோருமே பெருமையாக பேசியிருக்காங்க, இந்தியர்களையும் இந்திய மக்கள்களையும். இது எந்த விஷயத்தில் அப்படின்னா, விவாகரத்து பெறுவதில் மிக குறைவான அளவில் பாரத தேசமும் பாரத தேச மக்களும் இருக்காங்க. விவாகரத்து பெறுவதில் மிக குறைந்த அளவு, அதுவும் மிக குறைந்த அளவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம உலகத்தில் நம்பர் 1 இருக்கோம். விவாகரத்து கம்மியாக இருக்கிறதுல அதில் ஒப்பீடுகள் மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கு. உலகம் முழுவதும் சராசரின்னு பார்த்தீங்கன்னா 1000 திருமணங்களில் 1.8% திருமணங்கள் விவாகரத்தை நோக்கி போகுது. அதாவது 1000 பேர் திருமணம் பண்ணுறாங்க உலகம் முழுவதும், அதில் 2 தம்பதிகள் விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் இந்தியாவில் 1 லட்சத்தில் ஒரே ஒருத்தர் தான் விவாகரத்தை நோக்கி போகிறார். மிகப்பெரிய அதிசயமாக பேசப்படுது. அது விவாகரத்து என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மட்டுமே தாயும் தந்தையுமாக இருக்க முடியும். நீங்கள் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தில் 700 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. அந்த 700 கோடி பேர்த்தையும் எடுத்துட்டு வந்தாலுமே உங்களுக்கு பதிலாக, அதாவது அந்த தாய் தந்தைக்கு பதிலாக யாரையுமே கொண்டு வரவே முடியாது அடிச்சு சொல்றாங்க உலகம் முழுவதும். இதை நம்ம ஏற்றுக்கொண்டுதாகணும். 2வது, இந்த தாய் தந்தை அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், இந்த குடும்பத்துக்குள்ளதான் தூய்மையான அன்பு, ஒழுக்கம், நேர்மை மற்றும் வீரம் இவைகள் அனைத்துமே இந்த விவாகரத்து பெறாம இருக்கின்ற தம்பதிகள் குடும்பத்தில் மட்டுமே இருக்கும்னு சொல்லி உலக ஆய்வு சொல்லுது. இதை 1-2 பேர் சந்தர்ப்பத்தில் நீங்கள் விவாகரத்து வாங்கி நல்லபடியாக வாழ்வீங்க, நம்மளை குறை சொல்லலை. ஆனால் யதார்த்தம் என்னன்னு, இதுதான் யதார்த்தம். ஒரு ஆஸ்திரேலிய நாட்டு விவாகரத்து வாங்கி கொடுக்கின்ற வழக்கறிஞர் வியந்து போய் பார்த்துருக்காரு. அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, 2022 வருஷம் இந்தியாவில் மக்கள் தொகை 140 கோடி இருக்கு. அவர் சொல்றார் 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. 2022 வருஷத்துல வெறும் 108 விவாகரத்து வழக்குகள் தான், விவாகரத்து தான் இந்திய நீதிமன்றங்களால் வழங்கப்பட்டிருக்கு. என்ன தேசம் இது? இவ்வளோ பேர் இருக்கீங்க, வெறும் 108 தான் டைவர்ஸ் பண்றீங்க. என்ன உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு உங்களுக்கு எது உங்களை வழிநடத்துது அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னும் நீங்க நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள், இங்க இருக்க இந்திய தம்பதிகள் 30 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க, 50 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தவங்களெல்லாம் புகைப்படமாக எடுத்து அவங்க வளையத்தில் பெருமையாக பதிவு பண்ணுறாங்க. இந்த தம்பதி 30 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க, 50 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்கன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அந்த நாட்டு மக்கள், அங்குள்ள மக்கள் அத்தனை பேருமே அதுக்கு லைக் பண்ணுறாங்க, பெருமையாக வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெருமையான விஷயம். ஆனால் இங்கே இந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. இந்த ஆய்வில் ஈடுபட்டது, உலகம் பூரா ஆய்வில் ஈடுபடும் divorce.com, அவங்க தான் இந்த ஆய்வில் ஈடுபட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் நிறைய ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. இந்தியா இந்த அளவுக்கு புகழோடு இருப்பதற்கு அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்து மதம். அவர்கள் பின்பற்றும், அவர்களுக்கு முதுகெலும்பாக இருக்கும் இந்து மதம் தான் சொல்லி முதல் காரணமாக பதிவு பண்ணுறாங்க. எல்லா மதத்துலையுமே விவாகரத்தை யாருமே விரும்புறதில்லை. இப்போ நான் கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதம், யாருமே விவாகரத்தை விரும்ப மாட்டாங்க. நான்லாம் ஒரு சாட்சி சொல்லி, அதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கல்யாணம் பண்ண முடியும். பைபிள்லாம் வச்சு என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் உன்னுடன் வாழ்வேன்னு சொல்லி தான் நான் ஒரு உறுதிமொழி கொடுத்து தான் நாங்கள் 2 பேருமே கிறிஸ்துவ மதத்தில் இணைவோம். ஆனால் யதார்த்தத்தில் அது இல்லை. யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் மிக குறைவான விவாகரத்து இருக்குது. அதுக்கு காரணம் இந்து மதம். இந்த திருமணம் என்பது ஒரு விழா என்பதை தாண்டி அது ஒரு புனித வேள்வியை போகுது, அது ஒரு புனித சடங்காக பண்ணுறாங்க, அக்னியெல்லாம் சாட்சியாக வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லி மிக வியப்பாக பேசியிருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. தமிழகமும் எடுத்துக்காட்டு தான். இந்த பதிவை பேசும்போது ஒரு திரைப்படத்தை என்னால் பெருமைப்படுத்தாமல் இந்த பதிவுக்குள்ள போகவே பதிவை பேசாமல் இந்த பதிவை முழுமை பெறாது.
அந்த திரைப்படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 7 நாட்கள் எப்பொழுதுமே ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கருத்து இருக்குன்னா அதுக்கு முழு சொந்தக்காரர் அந்த படத்தை இயக்கியவர் தான். அவருக்கு தான் அந்த புகழும் பெருமையும் கொடுக்கணும், அவரை தான் பெருமைப்படுத்தணும். அதை விட்டு அதில் நடிக்கும் கூத்தாடிகளை பெருமைப்படுத்துவது, உயர்த்தி பேசுவது மிக தவறு. கூத்தாடிங்கன்னு சொல்றவர் டெலிவரி பாய். அவர் டெலிவரி கொடுக்குறாரு. பொருள் தான் முக்கியம். டெலிவரி பாய் எந்த டெலிவரி பாய் மாற்றினாலும் பொருள் சேரும். பொருளை உற்பத்தி பண்ணியது யார், தயார் செய்தது, அதோட கருத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு தான் பார்க்கணும். அந்த 7 நாட்கள் இந்த திரைப்படத்தை தமிழக அரசு, இந்திய அரசு மொழி மாற்றம் பண்ணி உலகம் முழுவதுக்கும் அனுப்பணும். கண்டிப்பாக செய்யணும். உலகம் முழுவதும் இந்த படம் ஒரு பாடமாக உலக மக்களுக்கு, உலக நீதிமன்றங்களுக்கு அமையும். அந்த 7 நாட்கள் ஒரு காதல் திரைப்படம் தான். நாம் யாருமே காதலுக்கு எதிரி இல்லை. நானோ நீங்களோ காதலுக்கு எதிரி இல்லை. அது உண்மையான காதலாக இருந்தால் நம்ம எப்பாடுபட்டதை சேர்த்து வைப்போம். காதலுக்கு ஜாதியோ மதமோ நிறமோ ஏழை பணக்காரன் பாகுபாட கிடையாது. நம்ம சேர்த்து வச்சிருப்போம். நமக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். ஆனால் காதல் எந்த பருவத்தில் வருவது என்பது மிக முக்கியம். இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில் வர நாயகன் பாக்கியராஜ் வேலை தேடி வருவார். படிப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலை தேடி பிழைப்பு தேடி வர இடத்துல அந்த வீட்டு உரிமையாளருக்கு ஒரு மகள் இருப்பாங்க. அவங்களோட காதல் வர மாதிரி இந்த படம் இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது வர திரைப்படம் எப்படி காட்டுறாங்கன்னா, பள்ளி பருவங்களில் மிக ஆபத்தானது. பள்ளி பருவங்களில், கல்லூரி பருவங்களில் வருகின்ற காதல், அது அவங்க சாதிக்கிற வயது, சாதிக்கிற பருவம், அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற வயது. இந்த பருவத்தில் காதலை காட்டவே கூடாது. அநேக திரைப்படங்கள் பள்ளி மாணவிகளை ஒரு ஆடைகளில் ஒரு கண்ணிய குறைவாக காட்டுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஈனப்பிறவிகள். ஆடை சுதந்திரம் இருக்கு, மாற்றுக்கருத்தில் ஆடைகள் என்பது அவரவர் சுதந்திரம். ஆனால் கண்ணியமான தோற்றம் மிக மிக முக்கியம். அநேக திரைப்படங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு கண்ணிய குறைவாக அவங்களோட காட்சி பொருளாக காட்டுறது மிக வேதனை. அரசெல்லாம் அதை தடை பண்ணும். இந்த படத்தில் முதல் பாராட்டுக்கள். அந்த பருவம், காதல் வருகின்ற காட்டுகின்ற பருவம் மிகச்சரியான பருவம். அதில் பாக்கியராஜும் அம்பிகாவும் காதலிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தால் அந்த காதல் நிறைவேறாமல் அதில் அம்பிகா கதையில் நாயகி ராஜேஷை கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த படத்தில் ராஜேஷை முற்போக்குவாதியாக, முற்போக்கு சிந்தனையாளராக காட்டியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த படம். அப்போ அம்பிகா அவரோட இணைஞ்சு வாழ மாட்டார். நான் ஏற்கனவே காதலிச்சேன்னு அது தெரிய வர ராஜேஷ்க்கு. அவர் ராஜேஷ் என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் டைம் கூட, நான் அவனோட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படிம்பாரு. அதுக்கு ஒரு 7 நாள் எடுத்துக்குவார். அதுதான் அந்த 7 நாட்கள். 7 நாட்களில் அந்த காதலன் பாக்கியராஜை கண்டுபிடிச்சு கொண்டு நிப்பாட்டிடுவார். கிளைமாக்ஸ். அந்த முற்போக்கு சிந்தனையாளரான கணவர் அங்கே நிற்பார். அந்த மனைவி அம்பிகா முன்னாள் காதலி அங்கே உட்காந்துருப்பாங்க. பாக்கியராஜ் இருப்பாங்க. அப்போ ராஜேஷ் சொல்லுவார், நீ கூட்டிட்டு போயிரு, என் மனைவி நீ கூட்டிட்டு போயிரு, அவள் உன் காதலி, என் கூட வாழல, என்னுடைய விரல் கூட தொடரலாம் சொல்லுவார். ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அப்போ பாக்கியராஜ் கேட்பார், நீ அந்த தாலி, அவர் கட்டிய தாலியை கழட்டி வீசிட்டு நீ என் கூட வாமா அப்படிம்பாரு. அம்பிகா அந்த தாலிக்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் முடியாது. அவ்வளோ காதலிச்சவங்க தான் அந்த தாலியை கழட்ட அவங்களால முடியவே முடியாது. மிகப்பெரிய அழுகைக்குள்ள போயிடுவாங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசி வசனம், மறக்க முடியாத வசனம் உலகத்திற்கு. கடைசி அவர் ராஜேஷ்க்கு, அந்த முற்போக்கு சிந்தனையாளருக்கு ஒரு பாடம் கற்றுக்கொட்டு வருவார். அந்த பாமரனாக காட்டப்படும் பாக்கியராஜ். அவர் சொல்லுவார், என்னுடைய காதலி உங்களுக்கு மனைவியா வராது. உலகத்திற்கு, உலக மக்களுக்கு, உலக நீதிமன்றங்களுக்கு, நீதி அரசர்களுக்கு ஒரு அருமையான தீர்ப்பை போன்ற ஒன்றை கொடுத்துக்கிட்டு அந்த 6 மணி தூக்கிட்டு அப்படியே கிளம்பி போவார். கதை, திரைக்கதை, வசனம் அப்படியே வரிசையை போடுவாங்க பாக்கியராஜ். மறக்க முடியாத திரைப்படம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவகாரத்து குறைவாக இருக்கிறதுக்கு அநேக காரணத்தில் மிக முக்கியமான காரணமாக இந்த திரைப்படம் பார்க்கப்படுகின்றது. அந்த காலத்தில் வண்டியாக போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக மொழி மாற்றம் பண்ணி உலகம் பூரா அந்த திரைப்படம் போக வேண்டும். பாக்கியராஜ் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை மக்களிடம் விதைத்த பாக்கியராஜ் அவர்கள், அவர்கள் குடும்பங்கள் நீடூழி வாழ அவருக்கான வாழ்த்துக்கள். தாலிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது.
இலங்கை அகதியாக வந்த மக்கள் காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு பாதுகாப்பை தேடி காவல் நிலையம் போறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பயங்கரமாக அடித்து தலைமுடியெல்லாம் பிடிச்சி அந்த பொண்ணை அடித்து தாலியை பிச்சு எரிஞ்சு வீசிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு தாலி பிடுங்கினதுனால் அந்த பொண்ணு வந்து தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிச்சு. இன்றைய செய்தி. தாலி கட்டுவது என்பது இங்கே சாதாரண விஷயமே இல்லை. அதான் சொன்னேன், அது ஒரு வேள்வி சடங்காக பார்க்கப்படுது. ஓகே, உலகத்தில் மிக குறைந்த டைவர்ஸ் வச்சிருக்கிறது இந்தியா தான். 1,00,000 ஒருவர் மட்டுமே விவாகரத்தை நோக்கி செல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இலங்கை, வியட்நாம், பெரு போன்ற நாடுகள் வருது. அவங்க வந்து 5000ல் ஒரு திருமணம் முறிவை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் வந்து குறைவாக பார்த்தீங்கன்னா செயின்ட் வின்சென்ட், அது ஒரு தீவு, சவுத் ஆப்பிரிக்கா, மால்டா, உருகுவே போன்ற நாடுகள்லாம் வராங்க. உலகத்தில் அதிகமாக விவாகரத்து செய்யும் நாடுகள்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல மாலத்தீவு வருது. அங்கே 1000 கல்யாணத்தில் 6 கல்யாணம் முறிவை நோக்கி போகுது. மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு. இஸ்லாமிய நாடு ரொம்ப நீங்கள் கட்டுப்பாடுகள் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அதுதான் அதிகமான விவாகரத்து பெறுகின்ற நாடு. 1000 திருமணங்களில் 6 திருமணம் முறிவை நோக்கி போகுது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல ரஷ்யா வருது. ரஷ்யாவிலிருந்து பிரிந்த நாடுகள் ஜார்ஜியா, மால்தோவா, பெலாரஸ் அவங்கெல்லாம் வராங்க. அவங்க அதுக்கடுத்து சீனா வருது, உக்ரைன் வருது, அமெரிக்கா வருது. இதில் ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்ச நாடுகள் உக்ரைன், அமெரிக்கா போன்ற நாடுகள் கிறிஸ்துவ நாடுகள். சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு. அதுவுமே அதிகமான டைவர்ஸ் பாயிண்ட் தான் இருக்காங்க. சீனா வந்து நம்ம இணையான மக்கள் தொகை உள்ள நாடு. ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் தாண்டி அனைவருக்கும் ஒரு பாடமாக இந்த தேசம், இந்த மக்கள் நீங்கள் இருக்கீங்க, பாராட்டுக்கள். இந்த இவ்வளோ உன்னதமான விஷயத்துக்கு பின்னணியில் இருக்க முக்கிய காரணம் இந்து மதம். ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் சகிப்புத்தன்மை. மேலும் அந்த கல்யாணங்கிறது வெறும் ஒரு விழா போன்று நடத்தாமல் அது ஒரு வேள்வியாக அக்னிகளை சாட்சியாக வைத்து நடத்துவதால் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணமாக தான் கேட்டுக்கங்க. 2வது அரேஞ்சு மேரேஜ். இன்னைக்கு வரைக்கும் பெரியவர்கள் பார்த்து நடத்தப்படுகின்ற திருமணம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பதிகளுக்குள்ள கோபம் வந்தால் கூட பெரியவர்கள், உறவினர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்களோட நண்பர்கள், திருமணத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள் முக்கியமாக சொல்கிறாங்க. திருமணத்தில் வந்து அவங்களோட நண்பர்கள் 2 தரப்புலையும் கலந்துருப்பாங்க. அந்த நண்பர்கள் விட்டு தரல, அவங்கள புஷ் பண்ணுறாங்க, தள்ளுறாங்க, சேர்ந்து வாழ்றதுக்கு அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறாங்க. மிக முக்கியமாக காரணம் நீதிமன்றங்கள், நீதி அரசர்கள். 3வது முக்கியமானது, இப்போ 2 தம்பதிகள் இருவரும் இருக்காங்க, பரஸ்பரம் பிடிக்கலை, எங்கள் 2 பேருக்கு பிடிக்கல, போய் நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. நீதிமன்றங்கள் வந்து அதுக்கு விவாகரத்து கொடுக்கணும் உண்மையா. ஆனால் எந்த நீதியரசரும் அதை செய்யறதில்லை. பரஸ்பரம் அவங்க விவாகரத்து கேட்டாலுமே ஒரு சாக்கு போக்கு சொல்லி தள்ளி விடுறாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. கவுன்சிலிங் பண்ணுங்கன்னு கொடுக்கணும் என்றாலுமே அந்த நீதி அரசர்களும் நீதிமன்றங்களும் அவங்கள வந்து திரும்ப அவங்க சேர்ந்துருவாங்களா, சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு ஒரு அக்கறையில் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும். அதே சமயத்தில் தம்பதிகளில் வந்து இந்த கணவனால் ரொம்ப கொடூரமாக கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பொண்ணு. திரும்ப அந்த பொண்ணை வந்து அங்கே அனுப்புறது பாதுகாப்புலன்னு கருதுனா உடனடியாக விவாகரத்து வாங்கி கொடுத்துட்றாங்க நீதிமன்றங்கள். இதுக்கு முக்கியமான பாராட்டுகள். அதற்கடுத்து சட்டம், 4வது சட்டம்ங்கிறாங்க. அதனால் நீதிமன்றம் வேறு, சட்டம் வேறுனா இது எப்படி சொல்லணும்னா, பெண்கள் வந்து வாய்ஸ்லெஸ் அப்படிம்பாங்க. இந்தியாவில் பொதுவாக உலகத்தில் பெண்கள் வந்து அவங்களுடைய சத்தம் கேட்காது. ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கனால அடிச்சிடுறாங்க, அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. பெண்கள் வந்து வாய்ஸ்லெஸ், அவங்களுக்கு குரல் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த இந்திய சட்டங்கள் பொதுவாக பெண்களை தான் அதிகமாக பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் விவாகரத்து சட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆணை விட பெண்ணுக்கு தான் அதிக சலுகைகள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு குரல் இல்லை. அது முன்னமே தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக பெண்களை பாதுகாப்பது இந்த சட்டங்கள் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுங்க, உலகத்தில் நம்பர் 1 நாடு, ஒப்பீடு இல்லாத நாடு, விவாகரத்து இல்லாமல் ஒரு முன்னோடியாக செயல்படும் தம்பதிகள் நம்ம தான். 1,00,000 வச்சுருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உங்களை தவிர தாயும் தந்தையும் 700 கோடி மக்கள் உலகத்தில் யாரை கொண்டுனாலும் இருக்க முடியாது. உலகம் அது சொல்லுது. அது மனசில் வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த பதிவு இன்னைக்கு அப்படி பதிவு பண்ண அப்படின்னா, ஒன்று பாரத தேசத்தையும் நம்மையும் பெருமைப்படுத்தக்கூடிய பதிவுங்கிறனால பதிவு பண்ணேன். அது மட்டும் நோக்கமல்ல, நீங்கள் திரைப்படத்தில் பார்ப்பவர்கள், நாயகியாக பார்ப்பவர்கள்,
வலைதளங்களில் மின்னிக் கொண்டிருக்கும் பெண்கள் அல்ல. ஏன்னா பெண்கள் அல்லன்னு அவங்க பெண்கள் தான். அவர்கள் இந்த பாரத தேசத்தையும் இந்த பாரத தேச கலாச்சாரத்தையும் தூக்கி பிடிப்பவர்கள் அல்லவே அல்ல. பொருளாதார ஆசைக்காக, அற்ப புகழுக்காக, அற்ப பணத்துக்காக கேவலமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். எத்தனையோ நல்ல நல்ல சாதனைகள்லாம் இந்த பெண்கள் படைச்சிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து பேசாம எங்கோ ஒரு அருவருப்பான காரியம் நடந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கோம். அந்த அருவருப்பான காரியத்தையும் அதில் பங்கு பெற்ற ஒரு கேவலமான பிறைகளும் எடுத்து கொண்டு நிற்க வச்சு அவங்கள பேச வச்சு நம்ம காட்டுறது அவங்களோட வழக்கமாக இருக்கு. அது நமது தேசமோ நமது கலாச்சாரமோ அல்லவேல புரிஞ்சுக்குங்க. அதுக்காக இந்த பதிவு. அப்போ யார் இந்த பாரத தேச பெண்கள் அப்படின்னா, உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய மனைவிகள், உங்கள் மனைவி, உங்களை சுற்றி இருப்பவர்கள் தான் இந்த பாரத தேசத்து பெண்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த பதிவினோட நோக்கம். குறிப்பாக உங்களது மனைவி. இந்த விவாகரத்தில் நம்ம இவ்வளோ மேலோங்கி நின்னாலுமே பரஸ்பரம் நம்ம 2 பேர்த்துக்குமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னாலுமே இதில் முக்கியமாக பங்கு வகிப்பது பெண்கள் தான். அவங்கள நம்ம திருமணம் செஞ்சு கூட்டு வந்த பிறகு அவங்களுக்காக அவங்க வாழ்றதில்லை. ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்ம அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்காக வாழ்கிறது இல்லை. அதில் கூடுதலாக பெண்கள் தங்களுக்கென்று வாழாமல் தங்கள் கணவன், பிள்ளை, மாமனார், மாமியார் அந்த அப்படி அதுக்குள்ளே இருந்து வாழ்ந்து சகிப்புத்தன்மையோடு இருந்து அவங்களுடைய குடும்பத்தையும் அவருடைய தேசத்தையும் உலகத்தில் மேல் நோக்கி நிறுத்தி காமிச்சிருக்காங்க. நீங்கள் வலைதளத்தில் பார்த்து மின்னிக் கொண்டிருக்கிற பெண்களோ கூத்தாடி பெண்களோ இதில் பங்கு பெறவே மாட்டாங்க. அதுக்காக தான் இன்றைக்கும் நீங்கள் போய் உங்கள் மனைவி பார்க்கும்போது ஒன்று புரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய சுதந்திரத்தை, அவங்களுடைய முழு சுதந்திரத்தை பறித்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும். முழுசாக அவங்க சுதந்திரத்தை பறித்து தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு சகிப்புத்தன்மையோட நம்ம மேல் நோக்கி கொண்டு சொல்கிறாங்க. இன்னைக்கு அவங்கள பார்க்கும்போது நல்லா பேசுங்க, அவங்களோட நல்லா பேசுங்க. அவங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு சிறிய பொருள், சின்ன ஒரு இனிப்பு மிட்டாயாக கூட இருக்கலாம், வாங்கி கொடுங்க. நன்றிகள்.